உற்சவத்தை நடத்த புள்ளிமயில் முகத்தில் வெளிரத இழுத்து இழுத்து உள்ளமெனும் இடத்தில் உற்சவத்தை நடத்த ஆலோட அரசாட்சி ஆலிங்கனோ ஆனந்தம் இல்லாட்டி நான் எங்கனோ அம்மா நீ மறவாதே சாயம் தரும் ஆலிங்கனோ நூறாகனோ ஆவாரம் காட்டுக்குள் தேவாரமா திருப்புவாரமா தாயே பரமேஸ்வரி பட்டணத்தை விட்டுட்டு டிஸ்பென்சரி வைக்க போறேன்ட்டு கிராமத்துக்கு புறப்பட்டு வந்துட்டான். நேக்கு மனசு கேட்கறதோ அறியாத இடத்துக்கு போறானேன்னுட்டு நானும் பின்னாடியே புறப்பட்டு வந்துட்டேன். வந்தவன் அக்ரஹாரத்துல குடியிருக்கிற மாதிரி ஒரு வீடு பிடிக்கப்படாதோ ஆத்த விட்டு வெளியே கால வட்ட கிக்கல.
தத்தன தையன தத்தன தந்தன தத்தன தான தையன தன்னானா. சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது. லலலா 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 லலலா. அங்க குடுக்கறது வேஸ்ட், இங்க கொடுத்தாதான் டேஸ்ட். அம்பி, நான் ஊருக்கு புதுசு. இந்த அக்ரஹாரத்துல குடியிருக்க ஒரு வீடு கிடைக்குமா? நான் என்ன புரோக்கரா? ஏதோ மூஞ்சிய பார்த்த உடனே கேட்கலாம்னு தோணித்து. கட் பண்ணிக்கலேன்னு கோவமா? கண்டினியூ பண்ணு. அதான் கைவசம் வச்சுட்டு இருக்கியே. சிப்பி இருக்குது, முத்தம் இருக்குது, திறந்து பார்க்க நேரம் வந்தது இப்போது. சிந்தை இருக்குது, சந்தம் இருக்குது, கவிதை பாட நேரம் வந்தது எப்போது. ஐயோ, நேக்கணத்துக்கு இந்த பாட்டெல்லாம் பூபாலம் பாட வேண்டிய நேரம் மோகனம் பாடிட்டு இருக்கேன். சிவசிவா சிவசிவா சிவசிவா. ஓம் ராஜமுகி முகி ராஜமுகி வஷ்யமுகி வஷ்யாதிமுகி சர்வஜன முகவஸ்யோ சர்வஜய சம்பூயம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் ஏமாமே 5 பைசா பயந்துகிட்டு இப்படி அடிமையிலே வச்சிருக்கீங்க. அதுக்கு செருப்ப காலில் போட்டுக்கிட்ட உள்ளார போயிட்டு வரலாமே. பாத்துட்டியா? ஏதோ வர்ற அவசரத்துல சில்லறை எடுத்து வர மறந்துட்டேன். நான் ஊருக்கு புதுசு, ஒன்னாண்டு எப்படி கடன் சொல்றதுன்னு ஒரு யோசனை தான். அப்படி வச்சிருப்போங்க. சும்மா தானே? சும்மாதான். ஏன்பா, அக்ரஹாரத்துல தங்க வீடு கிடைக்குமா? மண் வீட்டுக்கே மனுஷன் தடுமாறுறான், தங்க வீட்டுக்கு எங்க போறது? தங்க வீட வர வர நன்னா பேச கத்துனுட்டேன். தங்கறதுக்கு வீடு கிடைக்குமான்னு கேக்குறேன். புரியுறதா? இங்க எல்லாருமே சொந்த வீட்டுக்காரங்க தான். இருந்தாலும் கடைசி வீட்டுல ஒரு வயசான மாமி இப்போ பரவாயில்ல இழுத்துக்கிட்டு இருக்கு. எதுக்கும் கோயிலுக்குள்ள போயிட்டு வாங்க, அதுக்குள்ள விவரம் தெரிஞ்சிடும். சரியான வம்பு காரணம் இருப்பு போல இருக்க. என்ன பிரசிடென்ட் சார், கிளினிக் ஓபன் பண்ற நேரம் வந்துருத்தோம், இன்னும் இங்கே நின்று இருக்கல. நீங்க இங்க அர்ச்சனையை முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நான் அங்க இருப்பேன். சுருக்க போங்கோ. வாங்க. கோத்திரம், நட்சத்திரம், பேரெல்லாம் சொல்லுங்க. மார்க்கண்ட மகரிஷி கோத்திரம். மார்க்கண்ட மகர்ஷி கோத்ரே ஜாதஸ்ய ரோகிணி நட்சத்திரம். ரிஷபராசோ ஜாதஸ்ய கார்த்திக் கிளினிக். கார்த்திக். என்ன திகைக்கிறேன்? ஆஸ்பத்திரிக்கு கோத்திர நட்சத்திரம் உண்டான்னா நாம செய்யற தொழில் இருக்கே, அதுவும் நம்ம கோத்திர நட்சத்திரமா தான் இருக்கணுங்கிறது என் கணக்கு. அதுவும் சரிதான். கார்த்திக் கிளினிக் ஸ்தாபகச்ச. நல்லா மூச்சு விடுங்க. இத பாருங்க, ஒரு வேளைக்கு ஒரு கரண்டி, தினமும் 3 வேளை சாப்பிடுங்க. பார்த்ததுக்கு எவ்வளவு ரூபா சார்? இத பாருங்க, பணத்துக்காக ஆசைப்பட்டு நான் டாக்டர் ஆகல, என் மன திருப்திக்காக இந்த வேலையை செய்யறேன். உங்களால எவ்வளவு முடியுமோ அதை இந்த உண்டியல போடுங்க. ஃபீஸ் எவ்வளவுன்னு கரெக்டா சொல்லப்படாதோ? உங்களால முடிஞ்சதை போடுங்கன்னு சொன்னேன். பேசாம உங்க வேலையை கவனிக்க போறியா இல்லையா? ஆமாப்பா, நல்லது சொன்னா நோக்கு குத்தம். என்ன பண்றது, 1000 கணக்குல பணத்தை செலவழிச்சு படிக்க வச்சுட்டேனே, மனசு கேட்க மாட்டேங்கிறது. ஆத்ம திருப்தியா வந்துட்டான். வாங்க. வர்றோம்ல. உட்காருங்க. உட்காரோம்ல. வாய் தரங்க. ஐயா, எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. என் பிள்ளைக்கு தான் நான் மாத்திரை வாங்கிட்டு போலாம் வந்தேன். பிள்ளைக்கு என்ன செய்யுது? பிள்ளைக்கு ஒண்ணும் இல்லைங்க. மாத்திரை வாங்கி மடியில வச்சுக்கிட்டா அழியா உயரும். அதனால காய்ச்சலுக்கு வெள்ளையில 2, வயிற்று வலிக்கு சிகப்புல 2, இருமலுக்கு மஞ்சள் 2, 5-6 தினசு அள்ளி கொடுங்க. டெஸ்ட் பண்ணி தான் கொடுக்கணும். ஐயா, புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நடவு நேரங்க, வரப்போக முடியாது. போற இடத்துல பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுண்டா மாத்திரை முழுங்கச்சோம்னா ஏதோ அந்த கோட்டை வந்த கருப்சாமி உள்ளத்துல மக்கானாலே குணமாயிரும். கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க. தெரியுதுங்க, ஏதோ ஆளு வெள்ளையும் சொல்லியுமா இல்லாம ஒரு மாதிரியா இருக்கானேன்னு என்ன புண்டக்க முண்டக்க நினைக்காதீங்க. பணம் எவ்வளவு வேணுங்க? அடுத்த பணம் எனக்கு எதுக்குங்க? எப்படி
சரி சரி, மாத்திரை கைவசம்ல வாங்கி கொடுத்து அனுப்புறேன். ஆமாளு விசிக்கணும் கொடுத்து அனுப்புங்க. கிராமம் கிராமம்னு தலையில அடிச்சுண்டியே, இப்பதான் ஆரம்பம், இனிமே தான் இருக்கு. ஊர்ல இது வரைக்கும் அத்திம்பேர அறுத்த, அவர் நிம்மதியா இருப்பார். இப்ப நான் மாட்டேன்டேன். நான் அத்திம்பேர அறுத்ததான் நீ பாத்துட்டு இருந்தியா? மறைக்காத, போயிடுற. ஐயோ 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 எழுந்து. ஐயோ என்னாச்சு? அம்மா வா வா வா, ஐயோ உட்கார். ஐயோ 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 அம்மா அம்மா ஐயோ வாடா சார் வாடா சார் வாடா. ஒண்ணு இல்ல, பயப்படாத. அந்த உண்டியல எப்படி வைடா. இந்த ஊரு தானா? இப்ப அந்த ஊரு. ஏன் திருண்ண? வேற வழியில திருண்ண. நீ ஏன் ஏதாவது வேலை செய்யக்கூடாது? நான் மாட்டேன்னு சொல்லியே, யாரு வேலை? உனக்கு நான் வேலை கொடுக்கறேன். ஆமா, உனக்கு பீடி குடிக்கிற பழக்கம் உண்டா? ஆமா சார். இவ்வளவு பேச தெரியுது, பீடி குடிக்கலாமா? 2 தம்பிழுத்து ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சா கொஞ்சம் பசி அடங்குன்னு என் கூட அந்த பையன் சொன்னான். அப்படியே பழகி போச்சு. ஓஹோ, நீ இங்கே சாப்பிட்டுக்கலாம், தங்கிக்கலாம். ஆனா இனிமே பீடி குடிக்க கூடாது. என்னது? அவசரத்து கிடைக்குதுன்னு கிடைச்சப்பெல்லாம் பிடிக்க வச்சேன். இது இனிமே தேவையில்லை. ஐயா, என்னது இது? துண்டுபடி எல்லாம் பறிக்க வச்சுட்டு நேக்கன்னுமா இதெல்லாம் நல்லதா படல. இந்த பாரு, நான் இவனை வேலைக்கு சேர்த்துட்டேன். இனிமே வீட்டோட தான் இருப்பான். நன்னா இருக்கு. பட்ட பகல்ல உண்டியல் திருடுனவா ஆத்தோட வச்சுக்க போறியா? இவனை நம்பி ராத்திரில நான் எப்படி அசந்து தூங்குறது? அத்தை, எல்லாம் ஒழுங்கா இருப்பான். சாப்பாடு போடு. இவனுக்குமா? ஆமா. என் தலை எழுத்து கண்டது கடிதத்துக்கெல்லாம் வெடிச்சு கொட்டணும் நான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. சீக்கிரமே இந்த வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. சீக்கிரமே இந்த வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்க போகுது. நல்ல காலம் நடக்கிறதோ இல்லையோ, தினமும் உன் காரியம் மட்டும் நல்லா நடக்கிறது. சாமியோட பழைய துணி ஏதாவது இருந்தா கொடுதாயி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது பாப்பா. கிழக்கே இருந்து ஒரு நல்ல செய்தி வரப்போகுது. ஜக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு, ஜக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு. நான் சொல்லல தாயி, ஜக்கம்மா சொல்றா. அச்சுதைக்கு தான் எனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. அப்பா கைனால வாய்க்கரிசிக்காவது கொழுப்புன்னு இருக்கான்னு பாப்போம். யாரு 100 போடுறா? 100? அது எந்த மூலைக்கு? எறும்பு நக்கின மாதிரி. 200 தான் போடு. காசை காத்தாட்ட வாங்கிக்க. அது சரி, திங்கிறவன் இங்க திருவாத்தான் தண்டை கொடுத்த மாதிரி. காது கொடுத்து குடிக்க யோக்கியம் இல்லாம ஏன்டா குடிக்க வரீங்க? நிறுத்துற உன் யோக்கியதான், உன் ஐயர் யோக்கியதான். ஊரே அவனை வெளியே விடவே ஒத்தாரைய கலையத்தை வச்சு கொடுத்துருவேன். என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்ன இதெல்லாம்? நீ தான் இந்த இடத்துக்கு வந்த? என் தலைவிதிடா, நீ வர வச்சுட்டிய. அவன் என்னன்னே கேட்டா தெரியுமா? என்ன பெருசா கேட்டுக்க போறான்?
நம்ம 2 பேர் யோகினியும் தெரியாதான்னு கேட்டிருப்பான். அப்போ அவன் கேட்டது சரியா இல்லாத சொல்லலையே, உள்ளதானே சொன்னா. என்னால தாய்க்க உள்ளே தவிர நீ அதை தாங்கிட்டு இருந்த நான் இங்க வர வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. சரி சரி, எல்லாத்தையும் மறந்து சொல்ல பாபா. தமிழ் அத நான் மறக்கிறேன்னா முதல்ல என்ன நான் மறக்கிறேன். வாங்கிக்கோடா. ஏன்டா நான் கேக்குறேன், எங்க ஐயர் வீட்டு போற எங்க ஓட்டிட்டு போற? ஐயர் வீட்டு தான் ஓட்டிட்டு போறான். ஐயர் வீடு இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் எங்க ஓட்டிட்டு போற? எல்லாம் வச்சு அண்ணே அண்ணே கத்தனே 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 அண்ணே யோ எந்திரி அண்ணே. ஐயோ ஐயர் வீட்டு மாட்ட எவனோ ஓட்டிட்டு போறான். இப்படி குடிச்சிட்டு போறதுன்னா எப்படி? உனக்கு ரொம்ப மப்புதான், எனக்கு ஒண்ணு வேர்த்தோடியில பாயா. ஐயர் இருக்காருல்ல, அப்புறம்